Hi, hello dear students. Welcome to our 12th standard physics lesson 1 electrostatics. So அதில் நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா applications of Gauss law. Yes. So applications actually பார்த்தீங்கன்னா 4 applications கொடுத்திருக்காங்க Gauss law. அதுல first 2 applications வந்து important 5 mark question. Already நம்ம 3 5 marks இந்த லெசன்ல important 5 marks இந்த லெசன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ ஃபோர்த்த வந்து ஒரு 5 மார்க்க டிஸ்கஸ் பண்ண போறோம். போயிடலாமா? எஸ், வெரி ஈஸியஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு an infinitely long charged wire. So we are consider ஒரு infinitely long charged wire வந்து நம்ம எடுத்தோம். சரிங்களா? எஸ். So அதுதான் வந்து இங்க டயகிராமா நம்ம டிரா பண்ணிருக்கோம். This is infinitely long charged wire. Fine. So இந்த infinitely long charged wire வந்து நம்ம பாசிட்டிவ் சார்ஜா ரெப்ரசென்ட் பண்றோம். அதனால தான் பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வர்ட்ல இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எஸ். நவ் திஸ் இஸ் imaginary cylindrical surface, that is Gaussian surface. ஓகேவா? எஸ். இந்த இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ் வயரை சுத்தி நம்ம ஒரு இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்றோம். சரிங்களா? எஸ். அதை நம்ம டயகிராமா டிரா பண்ணிடலாம். இதோட லென்த்தை நம்ம எல் அப்படின்னு சொல்லிடும். Okay, yes. So இந்த Gaussian surface இந்த infinitely long charged wire இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல சார் இருக்கு? R அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. Okay, fine. Now, so இந்த Gaussian surfaceல நம்ம வந்து ஒரு 3 பார்ட் வந்து கன்சிடர் பண்றோம். எங்க சார் அப்படின்னா இந்த curved surfaceல ஒரு பார்ட், டாப் சர்ஃபேஸ்ல ஒரு பார்ட், தென் பாட்டம் சர்ஃபேஸ்ல ஒரு பார்ட். 3 பார்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். சரிங்களா? எஸ். First of all, curved surface le top surface le bottom surface le. Okay, fine. So in the 3 parts kume electric field line positive charge adanaல electric field line definitely எப்படி இருக்கும்? outward இருக்கும். அதனால நாம இப்படி போடுவோம். மூணுத்துக்குமே வந்து electric field எப்படி இருக்கும்? அவுட்வர்ட்ல இருக்கும். இது நமக்கு கிளியரா தெரியும். நவ் சோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றதால நம்ம E வெக்டார் அப்படின்னு போடலாம். ஓகேங்களா? எஸ். டயகிராம் ரொம்ப ஈஸி. ஃபைன். நாம செலக்ட் பண்ண பார்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு. கர்வ்டு சர்ஃபேஸ். அப்ப இதோட டைரக்ஷன் எப்படி மென்ஷன் பண்ண போறோம்? இதானே இந்த சைடு தான டைரக்ஷன். சோ அதனால இதோட டைரக்ஷன் இங்க தான் மென்ஷன் பண்றோம். இது n கேப். டைரக்ஷன் அப்படினா யூனிட் வெக்டார் n கேப் அப்படின்னு சொல்லுவோம். டாப் சர்ஃபேஸ் தானே? டாப் சர்ஃபேஸ். சோ அப்ப இதோட டைரக்ஷன் நம்ம எப்படி சொல்லலாம்? எஸ். ஸோ இப்படிதான் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? திஸ் இஸ் n கேப். நவ் பாட்டம் சர்ஃபேஸ். அப்ப பாட்டம் சர்ஃபேஸ்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? பாட்டம் சர்ஃபேஸ்னா டவுன்வர்ட். அதோட டைரக்ஷன் நம்ம டவுன்வர்ட்ல சொல்லுவோம். ஸோ இதோட டைரக்ஷன் டவுன்வர்ட்ல சொல்லுவோம். சார் என்ன சார் இம்பார்ட்டன்ட் சார்? எஸ், டெஃபினட்டா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன சார் பாத்தீங்கன்னா பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கு? எஸ், பர்பெண்டிகுலர்ல இருக்கு. இங்க எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலர்ல இருக்கு. பட் இங்க எப்படி இருக்கு? பேரலலா இருக்கு. பேரலல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 0 டிகிரி. பர்பெண்டிகுலர் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஆங்கிள் சொல்லுவோம்? 90 டிகிரி. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபைன். சோ இந்த இன்ஃபினிட்டி லாங் சார்ஜ் வயர் அப்படின்னு சொன்னல, இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணிப்போம். என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாம்டா. லாம்டா இஸ் நதிங் பட் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. சார்ஜ் அதிகமா இருந்தா டென்சிட்டி அதிகமா இருக்கும். சார்ஜ் கம்மியா இருந்தா டென்சிட்டி கம்மியா இருக்கும். சோ அப்ப இதுக்கான ஃபார்முலா எப்படி மேக் பண்ணலாம் சார்? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இஸ் லாம்டா which is equal to charge per unit length. இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம Q கால்குலேட் பண்ணிடலாமா? எஸ். சோ அப்ப Q என்ன கிடைக்கும்? இதுல Q which is equal to இந்த L இந்த பக்கம் வச்சிடலாமா? அப்போ லாம்டா L அப்படின்னு கிடைக்கும். இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? this is important expression. ஓகே, அவ்வளவுதான் டயகிராம். வேற ஒண்ணுமே ரொம்ப சிம்பிளஸ்ட் டயகிராம் இது. சரிங்களா? ஓகே, சோ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாமா? இதே மினிமைஸ் பண்ணிக்குவோம். மினிமைஸ் பண்ணி ஒரு ஓரம் வச்சு. சரிங்களா? ஃபைன். ஓகே, now expression ஃபார்ம் பண்ணிடலாமா? எஸ். so the total electric flux in this closed surface அதை எழுதிக்கலாமா? எஸ்.
See, நம்ம எலக்ட்ரிக் பிளக்ஸுக்கான ஃபார்முலா டெஃபினட்டா ஆல்ரெடி தெரியும் கிளியரா. அதை தான் இங்க எழுதிக்க போறோம். எலக்ட்ரிக் பிளக்ஸை நம்ம என்ன எந்த லெட்டர்ல வந்து டினோட் பண்ணுவோம்? எஸ், phi அப்படின்ற லெட்டர் தான் டினோட் பண்ணுவோம். which is equal to எலக்ட்ரிக் பிளக்ஸுக்கான ஃபார்முலா என்ன? இன்டெகிரல் சர்ஃபேஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ், அதனால க்ளோஸ்டு இன்டெகிரல் E வெக்டார் டாட் dA வெக்டார். ஓகேங்களா? எஸ். சோ இதுதான் வந்து so electric flux கான formula. electric field line crossing per unit area, that is called electric flux அப்படின்றது நமக்கு தெரியும். yes, fine. so now இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. so இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம 3 பார்ட்டா டிவைட் பண்ணி 3 பார்ட்டா நம்ம வந்து பிரிச்சு எழுத போறோம். எப்படி சார் எழுத போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம இங்க சர்ஃபேஸ் வந்து எந்தெந்த ஏரியால வந்து சூஸ் பண்ணிருக்கோம்? 3 பார்ட்டா வந்து சூஸ் பண்ணிருக்கல, curved surface, top surface, bottom surface. so அந்த மாதிரி இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? பிரிச்சு எழுதுவோம். எழுதலாமா? எஸ், வாங்க. so phi E, okay, phi is nothing but electric flux. phi E which is equal to integral E vector dot dA vector. எங்க? curved surfaceல. சரிங்களா? எஸ். plus integral E vector dot dA vector எங்க? top surfaceல. plus integral E vector dot dA vector third part எங்க? bottom surfaceல. okay, yes, clear now. so இதை நம்ம கொஞ்சம் மேலே ஏத்திக்கலாம். yes, see இந்த curved surface electric field line direction எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சரிங்களா? yes, see curved surface ஷார்ட் எழுதிக்கிறேன் நான். இந்த curved surfaceல electric field and dA vector which means of direction area. so இந்த electric field ஏரியாவும் எப்படி இருக்கு? ஆக்சுவலா parallel இருக்கு. parallel which means 0 degree. ஓகேங்களா? parallel என்ன? 0 degree. fine. and then top surface, bottom surface. okay, top surface and bottom surface ல E vector and dA vector எப்படி இருக்கு ஆக்சுவலா? பாருங்க. so top surface electric field dA vector which means direction n cap, இந்த ரெண்டுமே வந்து டாப்ல பாட்டம்ல எப்படி இருக்கு? இங்க ஆக்சுவலா பர்பெண்டிகுலர்ல இருக்கு. ஓகேவா? எஸ். நீங்க எவ்வளவு ஆங்கிள்? 90 டிகிரி ஆங்கிள். ஃபைன். சோ அப்போ see the top surface, bottom surface, இங்க பாருங்க integral E vector dot dA vector, A vector dot B vector நமக்கு என்ன தெரியும்? AB cos theta தானே. சோ அப்ப E vector dot dA vector என்ன வரும்? E dA cos theta வருமா? theta becomes நம்ம என்ன போடலாம்? 90 டிகிரி போடலாங்களா? எஸ். சோ அப்ப theta becomes 90 டிகிரி அப்படின்னு போட்டோம்னா cos 90 க்கு வேல்யூ என்ன? 0. அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். எஸ். அப்ப என்ன நம்ம சொல்ல வரோம் பாருங்க, டாப் சர்ஃபேஸ்லயும் பாட்டம் சர்ஃபேஸ்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் டைரக்ஷன் என்ன ஆயிடும் ஆக்சுவலா? எஸ், 0. இந்த ரெண்டு பார்ட்டுமே வந்து 0 ஆயிடும். சோ அப்ப நம்ம எந்த பார்ட்டை மட்டும் சார் எடுத்துக்க போறோம் அப்படின்னா curved surface பார்ட்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஆர் இட் கிளியர்? எஸ், எடுத்துக்கலாமா? வாங்க. சோ அப்போ phi E which is equal to integral curved surface E vector dot dA vector. இதை சால்வ் பண்ணலாமா? எஸ், வாங்க. which is the integral E vector dot dA vector என்ன வரும் நமக்கு? EDA cos theta, EDA cos theta வா? theta becomes எப்படி இருக்கு? ரெண்டுமே parallel இருக்கு. அப்படிதானே? curved surface parallel இருக்கு 0 டிகிரி. அப்ப cos theta becomes 0 டிகிரி போடலாம். cos 0 என்ன வேல்யூ நமக்கு தெரியும்? cos 0 ஓட வேல்யூ 1. சோ அப்ப இங்க என்ன கிடைக்கும்? integral EDA அப்படினா நமக்கு கிடைக்கும். now சோ இப்போ என்ன பண்ண போறோம் சார்? electric field is uniform. electric field யூனிஃபார்மா இருக்கிறதால E என்ன பண்றோம்? யூனிஃபார்ம்னா என்ன? சேஞ்ச் ஆகாது. அது இன்டெகிரல் குள்ள வெச்சிர கூடாது. அப்ப இன்டெகிரல் வந்து வெளிய எடுத்துடலாம். அப்ப இது எப்படி வரும் இந்த டேர்ம்? E integral dA அப்படின்னு வருமா? எஸ். and then electric flux நமக்கு இன்னொரு ஃபார்முலா ஆக்சுவலா என்னன்னு தெரியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. electric flux which is equal to 1 by epsilon naught times of charged by enclosed surface அப்படின்ற இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஆக்சுவலா புக்லயே இங்க வந்து கொடுத்துருக்கணும்.
ஓகேவா? பைக்கே ஆக்சுவலா நம்ம வந்து ஃபார்முலா 2 ஃபார்முலா நமக்கு தெரியும். ஒண்ணு வந்தீங்கன்னா க்ளோஸ்டு என்ன லாஸ்டா வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிருப்போம். the closed interval E vector dot dA vector அது ஒரு ஃபார்முலா which is equal to இங்கே ஆக்சுவலா வரும் அங்கே. ஓகேவா? எஸ், எடுத்து பாருங்க புக்ல லாஸ்ட்ல வந்து இருக்கும் பாருங்க. காஸியன் சர்ஃபேஸ் வந்து நம்ம காஸியன் சர்ஃபேஸ் 3 மார்க் போட சொல்ல லாஸ்டா வந்து இருக்கும். E vector dot dA vector which is equal to Q by epsilon naught அப்படின்னு இருக்கும். அததான் இங்க வந்து நம்ம எடுக்க போறோம். Q by epsilon naught. So இது ரெண்டு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? எஸ். சோ அப்ப E integral dA integral differentiate பக்கத்துல என்ன பண்றோம்? கேன்சல் பண்ணிடுவோம். அப்ப இங்க என்ன இருக்கு? A மட்டும் தான் இருக்கு. A nothing but area. இங்க எதோட ஏரியா? இந்த cylindrical surface ஓட ஏரியா. சோ அப்ப இந்த cylindrical surfaceக்கான ஏரியா என்ன ஃபார்முலா? 2 pi r h அப்படின்னு நமக்கு தெரியும். h which means of height. இங்க height நம்ம என்ன வச்சிருக்கோம்? L அப்படின்னு வச்சிருக்கோம். அதனால 2 pi r L. ஓகேங்களா? இது என்ன? ஏரியா which is equal to area of a cylindrical part. அப்ப இந்த ஏரியாக்கு நம்ம என்ன போட போறோம்? 2 pi r L போட்டுக்கலாமா? எஸ். சோ 2 pi r L போட்டுக்கலாம். Now இந்த சார்ஜ் Q equal to நமக்கு என்னன்னு தெரியும் பாருங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம். Q which is equal to lambda L அப்படி நமக்கு தெரியுமா? சோ அதனால இந்த Q becomes என்ன போட்டுக்க போறோம்? Yeah, very good. lambda L அப்படின்னு போட்டுக்க போறோம். டிவைட்ல என்ன இருக்கு? எப்சிலான் நாட் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த L க்கு இந்த L கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு என்ன வேணும்? ஆக்சுவலா क्वेश्चन என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் E மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 2 pi r அந்த பக்கம் அமைச்சிரோம். அப்ப 2 pi r அந்த பக்கம் போச்சுன்னா 1/2 pi r வருமா? இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? lambda by epsilon நாட் இருக்கா? நான் இந்த எப்சிலான் நாட்டையும் ஆரையும் மாத்தி கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு ஈஸியா இருக்கும், கன்வீனியன்ட். நம்ம கன்வீனியன்ஸ்க்காக தான் மாத்தி கொடுக்குறோம். சரிங்களா? 1/2 pi epsilon நாட் அப்படி நம்ம சொல்லிக்கலாம்ல. அதுக்காக lambda by இங்க என்ன இருந்துச்சு? r. அந்த r தான் இங்க போடுவோம். ஓகே, நவ் இது நம்ம என்ன சார் பண்றோம்னா in terms of vector form எழுதணும். சரிங்களா? எஸ், வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? சோ அப்போ E vector which is equal to 1/2 pi epsilon naught lambda by r. E vector வெக்டார் போட்டோம்னாங்க யூனிட் வெக்டார் போடணும். சோ அப்போ r cap அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? எஸ். So இந்த எக்ஸ்பிரஷன் இம்பார்ட்டன்ட் தான் in terms of vector form. இந்த எக்ஸ்பிரஷன் இம்பார்ட்டன்ட் தான். பாருங்க 5 மார்க்ஸ் முடிஞ்சே போச்சு. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. சரிங்களா? எஸ். சோ லாஸ்ட்ல வந்து ஒரு பாயிண்ட் புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. which means lambda is greater than 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அவுட்வர்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து அவுட்வர்ட்ல இருக்கும். which means positive r cap. lambda is less than 0 இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வர்ட்ல இருக்கும். இன்வர்ட்னா என்ன? நெகட்டிவ் சார்ஜ். சரிங்களா? அதனால வந்து மைனஸ் ஆர் கேப். இதுக்கு சம்டைம் வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ பாருங்க இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருந்துச்சு. இது எதனா டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சரிங்களா? எஸ். ஸோ இப்போதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற ஒரு டாபிக்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல். பை பாய்.